வரலட்சுமி நோம்புக்கான ரெசிபிஸ் வந்து பார்க்க போறோம். இது வந்துட்டு 3 பார்ட்டா பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் 1 கப் பச்சரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துணியில் காய வச்சு எடுத்துக்கலாம். கையில் தொட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா ஒட்டிக்கும். இதுதான் சரியான பதம். இப்போ இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் வந்துட்டு ஜெலிச்சு எடுத்துக்கிறேன். ஜெலிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இதுதான் சரியான பதம். நெக்ஸ்ட்டு 1 கப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3/4 கப்பு வெல்லம் வந்து சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு பேனில் சேர்த்துட்டு வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அழுக்கு இருந்தால் இதை இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி திக்காக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் சுக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பி பதம் பார்க்கறதுக்காக ஒரு கண்ணாடி பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளப்பாகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் சேர்க்கும் பொழுது நமக்கு ஜெல்லி மாதிரி பதம் வரணும். நீங்கள் கை வச்சு அழுத்தும் போது இறுக்கமாக வந்ததுன்னா 2வது கம்பி பதம். இது வந்து நம்ம செய்ய முடியாது. ஒரு கம்பி பதத்தில் வரணும். அதனால் அமுத்தும் போது ஜெல்லி மாதிரி இருக்கணும். அதான் சரியான பதம். 2 கம்பி பதம் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அதிரசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடைய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்துட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து 2 நாள் வந்துட்டு அப்படியே விட்டுடுறேன். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரசமாக தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். கீழே சேர்த்து அதிரசம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மேலே வந்துருச்சு. நல்லா பவுன்ஸியாக வந்திருக்கு. இதுதான் சரியான பதம். இப்போ இது ஒரு கரண்டியில் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொரி உருண்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரி உருண்டைக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னாக்கா 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து மறுபடியும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கேரமலைஸ் பதம் வந்த உடனே இந்த ப்ரௌன் கலர் பதம் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலரிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் சுக்கு மிளகு வேணும்னா சேர்த்துக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளைப்பாகை வந்து அதில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிரசம் மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டைட்டாக இருக்கணும். ஜெல்லி மாதிரி இல்லாமல் அழுத்தும் பொழுது கல் மாதிரி இருக்கணும். அதுதான் சரியான பதம். இப்போ இது சரியாக இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு இதில் பொரியை சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு திரும்பவும் உருண்டை பிடிக்கும் பொழுது கம்பி பதம் எப்படி இருக்கணுன்றதை காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக அரிசி மாவு கையில் சேர்த்துக்கிறேன், சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பானகம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் 1/4 கப் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்குத்தூள் தட்டி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் சேர்த்துருக்கேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏலக்காய் தட்டி அப்படியே சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இதில் ஒரு பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அழகு அரிசி சேர்த்துருக்கேன். இதை கழுவி வாஷ் பண்ணி வேக வச்சிடலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு புளியோதரைக்கும் லெமன் சாதத்துக்கும் தனியாக பிரிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சரியான பதம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயமும் 3 வரமிளகாயும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை,
2 முந்திரி உடைச்சி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பவுல் அளவுக்கு திக்காக வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 30 கிராம் புளி வந்து இருக்கும். ஒரு தடவை நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்ச எள்ளு வெந்தய பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது அந்த காரம் இல்லாமல் வெடிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். அப்புறமா பொரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிளகாயை வந்து நல்லா தூள் பண்ணி உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு திக்காக. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளறி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.